ஐயோ யார் இந்த பொண்ணு? ஏமா என்னது என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ பாய்சன் குடிச்சிருக்குப்பா. அங்க பாருங்க. ஐயோ ஏமா என்னாச்சு? ஐயோ என்னமா கூட்டமா இருக்கு? தம்பி என்னப்பா கூட்டம்? என்னங்க தெரியலமா, ஏதோ ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருக்கா. வாழறதுக்கு இஷ்டம் தெரியல, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? போய் சேர்றதா நல்லது. நீ வா போலாம். நான் போய் பாத்துறேன்மா. எங்க அங்க போற? நான் பயப்பட மாட்டேன், பரவாயில்ல. பயந்து தொலை போறேன். வா சொல்றத கேளு கவிதா. ஐயோ சக்தி அம்மா, என்ன யாராவது ஒருத்தர் போய் ஓட்ட பிடிங்க போங்க. ஐயோ சீக்கிரம் சக்தி 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 போங்க. யாராவது ஆட்டோ ஓடுவாங்களே. சக்தி சக்தி சீக்கிரம் தூக்குங்க. சக்தி 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 பாத்து 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 பாத்துமா பாத்து 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 புடிமா பாத்து புடிமா பாத்து தூக்கிட்டு போங்க. எங்க வா. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன வர வர உன் போக்கே சரியில்லை. என்னமோ போட்டிக்கு வந்து நிக்கிற மாதிரி நிக்கிற. வளவளன்னு பேச்சு வேண்டாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ என்ன சின்ன குழந்தையா? உள்ளிருப்பு போராட்டம் நடத்த இது என்ன காலேஜா? தமர இவங்க பண்ற மாற்றத்துக்கு மாமா இவ்வளவு பொருத்தமான பேர் வச்சிருக்காரு பாத்தியா? உள்ளிருப்பு போராட்டம் சூப்பரா இருக்கு. வர வர உங்க கோமாளித்தனம் கூடுதலா போய்கிட்டே இருக்கு. அப்பா கோவத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு எல்லாமே உனக்கு தெரியும். நீயும் கூட இருந்தவ தானே. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இனிமே வேற வழியே இல்ல, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தானே பூபதிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்க பண்ணி வச்சீங்க. அதை என் வாயால நான் கல்யாணம்னு சொல்ல மாட்டேன். சரி, நான் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன், ஒத்துக்கிறேன். அப்ப பூபதியோட நிலைமை என்ன ஆகுறது? அவன் நிம்மதியா வாழ்க்கை நடத்தணுமா வேண்டாமா? அவனை நம்பி வந்த பொண்ணு பாவம் இல்லையா? அதனால நான் சொல்றத கேளு. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை கேளு, மாசம் மாசம் நான் தர்றேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. தனியா ஒரு வீடு பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு அங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இல்ல இங்கதான் இருப்பேன்னு நீ ஆசைப்பட்டேன்னு வையே, ராணி மாதிரி தாராளமா இங்கே இரு. மற்றபடி நீ பண்றதெல்லாம் சிறுபுள்ளத்தனமா இருக்கு. பேசியாச்சா? எப்படி எப்படி பூபதி நிம்மதியா வாழணும், அவனை நம்பி வந்த பொண்ணு பாவம். அப்ப இவ யாரு? இவன் நம்மள நம்பிதானே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா. இவன் நாசமா போட்டுமா? வீடு பாத்துக்க, நான் வேணா உனக்கு மாசம் மாசம் பணம் தரேன்னு பெரிய இவர் மாதிரி சொல்றீங்க. பழசெல்லாம் மறந்து போச்சா? கையில காசு பணமே இல்லாம அண்ணனுக்கு வேலை செஞ்சு அதுல வர கூலியில சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் கொண்டு வந்த பணம் நகையை வச்சு பிசினஸ் பண்ணி இப்ப இந்த அளவுக்கு நிக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துச்சா? தமர உங்க அம்மா சொல்றது நிஜமா? ஓ, இத்தனை நாள் எனக்கு இந்த மேட்டர் தெரியாம போயிடுச்சே. அப்போ அத்தைய வச்சுதான் மாமாக்கு அட்ரஸே கிடைச்சிருக்கு. என்னைய வச்சு உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கல? அது மாதிரிதான். இனிமே ஏன் இஷ்டப்படிதான் இந்த வீட்டுல இருப்பேன். இந்த ஓட்டாதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அம்மா, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல தற்கொலை பண்ணாலும் பண்ணிப்பேன். யாரு? நீ அட தற்கொலை பண்ணிப்ப? நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமும் நீ நல்ல குத்துக்கல்லாட்டம் நலச்சு இருப்ப. மத்தவங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீ சாகாம தான் இருப்ப. உன்னை பெத்தவடானா எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இத பாரு, இந்த வீடு எல்லாத்துக்கும் பொதுவானது. நானும் கண்மணியும் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்றோமா? ஏன் நீங்க தொந்தரவு பண்றீங்க? அம்மா, என்னது என் புருஷன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? நீங்க தானே சொன்னீங்க நான் நல்லா இருக்கேன்டி, உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாதுன்னு. இவ்ளோ சீக்கிரம் தற்கொலை அது இதுன்னு பேசுறீங்க, என்னங்க? ஏய் வாய முறியா நீ? ஏய், நீ முதல்ல வாய மூடு. சம்பந்தி, சம்பந்தி, 1000 தான் இருந்தாலும் விஜய் புகுந்த வீட்டை விட்டுட்டு வந்தது தப்பு தான். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளை ஏத்துக்கணும். சம்பந்தி, விஜய் உங்க பொண்ணு மாதிரி.
மாப்பிள்ள விஜய் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டா நீங்க தான் மன்னிச்சு அவளை ஏத்துக்கணும். போடி போய் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு போ. போமா. என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டு இப்ப தெரிஞ்சிட்டேன். நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். உங்க காலடியிலே காலம் முழுக்க இருந்துடுங்க. பரவாயில்லம்மா, நீ சரியான நேரத்துக்கு தான் இங்கே வந்திருக்க. நானும் இவங்களை வெளியில் அனுப்புறதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வேணாம் அம்மா, யாரும் போவேனா. என் புருஷனை பெத்தெடுத்து புண்ணியவதி அவங்க. எல்லாரும் இங்கே இருக்கட்டும் மாமா. சரி சரி, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கே இருங்க. நடக்கிறது நடக்கட்டும். அதானே, எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது நல்லது தானே. சரி வாங்க, கால் சாப்பிடலாம். வா 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 வா. வெக்கம் கட்ட ஜென்மங்க, ஓசி சொத்துக்கு வந்துருச்சுங்க பாரு. மேகலா, என்னடி தேடி பாத்தீங்களா? அம்மா என்னடி எங்கேயும் கிடைக்கலம்மா. எங்க எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், எங்கேயும் இல்லம்மா. எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. எங்க போனாலும் தெரியலையே. அம்மா நான் கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். ரோஷக்காரி அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டா, வந்துருவா. அம்மா அழாதம்மா. திலகா, நீ அழுவாத. அம்மா அழாதம்மா. யார் வீட்ல எல்லாம் போய் பாத்தீங்க? அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம் பாட்டி. எங்கேயுமே ஏய் பாருடா, யாருன்னு பாரு. ஹலோ செழியன், நான் தான் கவிதா பேசுறேன். யாருடா? கவிதா. ஹலோ சொல்லு கவிதா. நீ எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். சக்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. அதான் வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. செழியன், உங்க அக்கா சக்தி விஷத்தை குடிச்சிட்டாங்க. அவங்கள நான் பிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். என்ன கவிதா சொல்ற? நான் சொல்றத நீ பதட்டப்படாம கேளு. எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? எனக்கு கைகாலெல்லாம் உதறது. சக்தி எப்படி இருக்கா? இல்ல, அவங்கள நாங்க உடனடியா பார்த்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். இப்ப பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் புரியல. அவன் நீ எங்க சக்தியை பார்த்த? காலையில நானும் உங்க அத்தையும் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது உங்க அக்கா மயங்கி கிடந்தாங்க. சரி, உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அவங்க விஷம் குடிச்சதை தெரிஞ்சு டாக்டர் அவங்களுக்கு ஸ்டமக் வாஷ் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை பரவாயில்ல. நீ உடனே புறப்பட்டு வாயே. சரி, நீ வீட்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறியா? இல்ல இல்ல வேண்டாம், இப்போ வீட்டுல தான் சொல்ல வேண்டாம். அவங்க என்ன தானே பயந்துருவாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி, நீ அப்போ ஒண்ணு பண்ண. மேகலா அக்கா கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் உடனே புறப்பட்டு வாங்க. இல்ல கவிதா, அம்மா அக்கா பாட்டி எல்லாரும் ஒன்னதான் இருக்காங்க. நான் பாட்டுக்கு அக்கா கிட்ட சொல்ல போக அப்புறம் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்படியா? அம்மா, சக்திக்கு நிலைமை ஒன்றும் மோசமா இல்லையே. சரியா, நான் போய் உங்ககிட்ட மறப்பேனா? நீ உடனே புறப்பட்டு வாயே. எதை கேள்வி கேட்கற? வா. சரி, நான் இப்ப கிளம்பி வரேன். சீக்கிரம் வா. குடு தண்ணி குடிமா. அம்மா, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கடா? இன்னும் 2-3 இடம் தேட வேண்டியிருக்கு. நான் தேடிட்டு வந்து. சிஸ்டர், அவங்க வயித்தை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. half an hour கழிச்சு நான் வரேன். then we will continue the treatment. Okay? அம்மா, எப்படிமா இருக்கு? மெதுவாமா பாத்து. என் தம்பி குடும்பத்துல எப்படி எல்லாம் சீரழியறாளுங்கன்னு பாரு. அதான் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லன்றாரேம்மா. அப்புறம் என்னம்மா? எங்க பேச்செல்லாம் கேட்காம அவ இஷ்டத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ
நிம்மதி இல்லாம கிடக்குறா. எங்களையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. இவன் மட்டும் சரியா இருந்திருந்தானா என் தம்பிக்கு இவ்வளவு வேதனை வந்திருக்காது. சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு அவளுக்கு? இப்ப ஸ்டொமக் வாஷ் பண்ணியாச்சு, மறுபடியும் ஒண்ணும் இல்ல, திரும்பி ஒரு தடவை வாஷ் பண்ணணும். நல்ல வேலை கரெக்ட் டைம்க்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க. பயப்படாதீங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, இப்ப போங்க, வார்டுக்கு மாத்திடுவோம், அப்புறம் வந்து பாத்துக்கோங்க. எப்படி படப்படன்னு பேசிட்டு இருக்கிறவ இப்படி தோண்டு போய் கிடக்குறா பாரு. சரி வாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. வாங்கம்மா. ஐயோ உங்களே. நம்பர் 72 எங்க? லெஃப்ட்ல போங்க. சக்தி, சக்தி, அத்தை, சக்திக்கு என்னாச்சு? என்ன கேக்குற? நான் உன்னை கேட்கணும். எல்லாருமா சேர்ந்து என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிங்கல்ல, அங்க ஆட்டம் போட்டீங்க. இப்ப எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாரு. என்னத்த சொல்றீங்க? சக்தி ஏன் இப்படி பண்ணா? பாவி பாவி பாவி, குடும்பமே செதறி போச்சேடா. என் தம்பி மவ கடைசியில விஷத்தை குடிச்சிட்டு பார்க்ல விழுந்து கிடக்குறான். அதை பார்த்ததும் என் உடம்பே பதறி போச்சு. இவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது உன் ஆத்தாளும் உன் அக்காளும் தான். குடும்ப தலைவன் என் தம்பி வீட்டுல இல்ல. பெரிய மனுஷி நான் இருந்தேன்ல, என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்க. அதோட பலன் தானே இதெல்லாம். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா இவளை இந்த முடிவு எடுக்க விட்டுருப்பேனா? இவளை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டவங்கள நான் சும்மா விட்டுருப்பேனா? லெஃப்ட் ஹேண்ட் வாங்கிருக்க மாட்டேன். சக்தி மயங்கி கிடந்ததை பார்த்து நாங்க 2 பேரும் ரொம்ப பதறி போயிட்டோம். உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். டாக்டர் ஸ்டமக் வாஷ் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப அவங்க பெட்டா. சக்தி, இவையே இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணிருக்கா. அதுக்கு அவ மட்டும் காரணம் இல்லடா. அவளை மட்டும் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. இவளை இந்த நிலைமைக்கு கொண்டாந்தாங்க பாரு, உன் ஆத்தாளும் அக்காளும். அவங்களையும் தான் சொல்லணும். அம்மா எதுக்குமா இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி, சக்தியோட ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமே. பண்ணலாம், ஆனா அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அறிவு இருக்கா உனக்கு? அவனால தானே இவ விஷம் குடிச்சா. எதுக்கு அவங்கிட்ட சொல்லணும்? இது தேவையா? இப்ப அவசியம் அதெல்லாம்? இல்லம்மா, அதெல்லாம் தப்பு. நீ உடனே திவாகர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண போ. சரி, நான் சொல்லிடுறேன். அத்தை, சக்தியை கொஞ்சம் பாத்துக்கோங்க அத்தை. இப்ப மட்டும் அத்தை தேவைப்படுறேனோ சக்தியை பாத்துக்கிறதுக்கு? எனக்கு தெரியும் அவளை எப்படி பாத்துக்கணும்னு. நீ போ, போய் வேலையை பாரு. போ, நீ போ போ. என்னமோ பண்ணி தொலைங்க. அவனே கை உடைஞ்சு போய் கிடக்குறான். அவன் இங்க வந்து கிழிக்க போறானே. அவங்கிட்ட சொல்லி இவங்கிட்ட சொல்லுன்னுட்டு. விஜய், இப்ப என்னாச்சு? வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க. விட்டு தள்ளு. நடந்ததெல்லாம் மனசுல பெருசா வச்சுக்காத, மறந்துரு. அதை எப்படிங்க மறக்க முடியும்? எவ்வளவு பெரிய அவமானம். என் புருஷன் கூட இருந்ததுக்கு போலீஸ் என்ன புடிச்சு விபச்சாரி அந்த பொம்பளைங்க கூட உட்கார வச்சாங்க. அந்த எஸ்ஐ பொம்பளை என்னெல்லாம் பேசினா. அதை விட கொடுமை, கண்மணியும் உங்க அம்மாவும் அங்க வந்தது. அவங்க என்ன பாக்குற பார்வை இருக்கு, என்னால தாங்க முடியலங்க. பார்வையால என்ன அசிங்கப்படுத்தினாங்க. சரி, நீனா மனசை போட்டு ஒல்லட்டிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் விஜய். கொஞ்சம் அமைதியா இரு. இத பாருங்க, நான் உங்க மனைவியா இருக்கணும்னு மட்டும் நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, ரைட் ராயில உரிய அங்கீகாரத்தோட இருக்கிறதா மரியாதை. இல்லனா இப்படி அசிங்கப்பட வேண்டியதா? சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? என்ன பண்றதா? நீங்க பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குங்க. முதல்ல அந்த கண்மணிக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் லீகலா பொண்டாட்டி ஆயிடுவேன். என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது.
முதல்ல அந்த கண்மணிக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் லீகலா பொண்டாட்டி ஆயிடுவேன். என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளவுதானே? சரி விஜி, நீ கவலைப்படாத. அப்பா அப்பா. என்னடா விஜய் ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவாயிடுச்சுல்ல. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்புறம் எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம அந்த கண்மணி கூத்தடிச்சிட்டு இருக்கா? அவங்க வேலையை பார்க்கறதா நல்லது. என்ன சொல்றீங்க? ஆமாடா, இதுல மட்டும் எனக்கு விருப்பம் இல்லையா என்ன? இருந்தாலும் என்ன கண்மணிக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டு விஜய் தான் என் பொண்டாட்டின்னு டிக்ளேர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை வர போகுது? ஏய் பாடிங்க, கூப்பிடுங்கப்பா. கண்மணி வரேன் மாமா. கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாடி. ஏதாவது சமைச்சு தரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ட்ரெஸ் ஏதாவது துவைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் நிம்மதியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னேன். நான் ஒத்துக்கல. ஆனா இப்போ எனக்கு ஓகே. நான் உனக்கு முழு மனசோட டைவர்ஸ் கொடுக்குறேன். ஈவினிங் வரும்போது டாக்குமெண்ட் வாங்கிட்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஐயோ, அன்னைக்கு ஏதோ மன வருத்தத்துல ஏதோ சிறுபுள்ளத்தனமா சொல்லிட்டேன். அது இன்னுமா நீங்க மனசுல வச்சிருக்கீங்க? எனக்கு நீங்க தாங்க கண் கண்டு தெய்வம். உங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீட்ல ஒரு ஓரமா இருக்கிறது தான் என்னோட இந்த பிறவிக்கே புண்ணியம். ஏய் என்னடி, என்ன வசனம் பேசுறியா? இல்லங்க, மஞ்சள் குங்குமம் தாலி சரடுன்னு வாழற தமிழ் பொண்ணுங்கன்னா இங்கே உயிரியே கேட்டாலும் தருவேன்னு தவிர டைவர்ஸ் கேட்டா மட்டும் தரவே மாட்டேன். ஏய் உன்ன என்ன என்னடா ஏமா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கான்? போலீஸ் கிலீஸ் வந்துருச்சா என்ன? டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏய், பூபதி இந்த பொண்ணை வேண்டாங்கிறான். இவன் டைவர்ஸ் கொடுக்க தயாரா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்குது. அப்படியாமா? இந்த பாரு, ஒரே வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை டைவர்ஸ் கொடுக்க சொல்லு. ஐயோ பாவங்க, சின்ன பொண்ணு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு சங்கடப்படுறா போல இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு போறேன். இவ்வளவு தொல்லை பண்ணாதீங்க. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? ஏமா உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது இல்ல? ஏன் தேவையில்லாம வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல போல இருக்கு. நீ கிளம்பு. ஏய், கையெழுத்து போடுமா போடாதா அதை கேட்டு சொல்லு. முடியாது. உங்களால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கங்க. நீ கிளம்புமா. நான் வேற சட்டியில கருவாடை போட்டு வந்திருக்கேன், தீஞ்சிட போகுது.